Hey all, welcome back. Today நம்ம hotel style இருக்கிற மாதிரி சன்னா மசாலா ரெசிபி தான் பார்க்க போறோம். இதுக்கு ஓவர் நைட் வந்து நான் சுண்டல் வந்து ஊற வச்சு எடுத்துர்க்கேன். இது குக்கர்ல சேர்த்து கொஞ்சம் உப்பு தண்ணியும் சேர்த்து ஒரு 4 விசில் போட வெட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது கிரேவிக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கடாயை ஹீட் பண்ணிட்டு கொஞ்சம் ஆயில் சேர்த்து 4 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நான் சேர்த்திருக்கேன். இத வந்து ரஃபா வதக்கிக்கலாம். ஏனா இது எல்லாத்தையுமே நம்ம வதக்கி அரைச்சு தான் வந்து செய்ய போறோம். அதனால ரஃபா நம்ம வதக்குனாவே போதும். இது 4 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரஃபா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு பெரிய தக்காளியா இருந்தா 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் சின்ன தக்காளியா இருந்தனால 4 தக்காளி கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இதுவும் நீங்க ரஃபா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதையும் சும்மா லைட்டா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட வந்து ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 இன்ச் போல இஞ்சி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ரஃபா ஒரு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு வந்து நல்ல ரிச்சான டேஸ்ட் கொடுக்கிறதுக்காக நம்ம இது கூட வந்து முந்திரி வந்து சேர்த்துக்க போறோம். இப்போ நான் ஒரு 10 போல முந்திரி எடுத்து அதையும் இது கூட சேர்த்து ரஃபா ஒரு வதக்கி விட்டுக்கிறேன். நீங்க முந்திரி சேர்த்துறப்ப உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்ல ரிச்சா இருக்கும். ஹோட்டல்ல கிடைக்கிற டேஸ்ட் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே ரஃபா வதக்கி விட்டுக்கலாம். இந்த கிரேவியை பொறுத்த வரைக்கும் இது கூடவே நம்ம மசாலாவையும் போட்டு வதக்கி செய்யறப்ப தான் நமக்கு ஹோட்டல் ஸ்டைல்ல அந்த டேஸ்ட் கிடைக்கும். அதுக்காக இப்போ நம்ம மசாலாவையும் இது கூட வந்து சேர்த்துக்க போறோம். சேர்த்து வதக்கி தான் அரைக்க போறோம் மசாலாவையும். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இது எல்லாத்தையும் வந்து பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் 1 நிமிஷம் போல வதக்கி எடுத்துக்கலாம். ஏனா மசாலா எல்லாம் வந்துட்டு அந்த எண்ணெயோட சேர்ந்து வதங்கி அந்த ரா ஸ்மெல் வந்து நமக்கு போயிரணும். அப்பதான் கிரேவில வந்து நமக்கு அந்த பச்சை ஸ்மெல் இல்லாம டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். இப்போ 1 நிமிஷம் போல பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ வதக்கி இத வந்து நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜார்ல வந்து சேர்த்து தண்ணி விடாம பேஸ்ட் மாதிரி அரைச்சுக்கலாம். ரொம்ப அரைப்படலைனா லைட்டா தண்ணி விட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கிரேவிக்கு ரெடி பண்ணிக்கலாம். கடாயை ஹீட் பண்ணிட்டு ஆயில் சேர்த்து இப்போ ஹோல் ஸ்பைசஸ் வந்து சேர்த்துக்கலாம். 2 பட்டை, 2 லவங்கம், 1 அன்னாச்சி பூ, 1 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை சேர்த்திருக்கேன். இது வந்து பொரிஞ்சு வரட்டும். இதெல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாயை வந்து நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது ரொம்ப நேரம் வதங்கணும்னு தேவையில்லை. சும்மா ரஃபா வதங்கினாவே நமக்கு போதும். அந்த ஃப்ளேவர்க்காக தான் நம்ம சேர்த்துறோம். இப்போ அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட்டை வந்து இந்த எண்ணெயோட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெயிலேயே வந்து நல்லா வதங்கி வந்து லைட்டா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வதங்கி வந்தாதான் நம்ம வதக்குனப்ப லைட்டா பச்சை ஸ்மெல் இருந்தா கூட இப்போ இந்த மாதிரி எண்ணெயில வதக்குறப்ப ஃபுல்லாவே அந்த ரா ஸ்மெல் போய் நல்ல கிரேவி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்பதான் நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் லைட்டா பிரிஞ்சு வரணும் நல்லாவே. அதுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மிக்ஸி ஜார் அலசி அதில் இருக்கிற தண்ணியை சேர்த்துக்கிறேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து தேவைப்படுறதுனால இன்னும் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்குன்னு ரொம்பலாம் தண்ணி சேர்த்திடாதீங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு வந்து நம்ம சேர்த்திருக்கலாம். ஆல்ரெடி நம்ம சுண்டல் வேக வைக்கிறப்ப அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கனால இதுக்கு பார்த்து உப்பு சேர்த்து போட்டுக்கோங்க. அதிகமாக போட்டுறாதீங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு கொதி வரட்டும். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்திருக்க சுண்டலில் ஒரு கைப்பிடி சுண்டல் எடுத்து பல்ஸ் மோடில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். மீதி வேக வச்ச சுண்டலை இந்த மசாலாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கொதி வரட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போது நம்மளுக்கு இந்த ஹோட்டல் ஸ்டைல் ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் வர்றதுக்காக மெத்தி லீஃப் வந்து 1 ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க.
காய வச்ச வெந்தயக்கீரை இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம பல்ஸ் மோடில் போட்டு வச்சுருக்க சுண்டலையும் வந்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்காக நம்ம இப்படி பல்ஸ் மோடில் பாதி சுண்டலை போட்டுக்கிறோம் அப்படின்னா, ஃபுல்லாக வந்து சுண்டலாக போட்டோம்னா ஹெவியாக வந்து நம்மளுக்கு ஃபீல் ஆகும். அந்த இதுக்காக தான் இதை பாதி பல்ஸ் மோடில் போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு பெருசாக தெரியாது. கிரேவி வந்து திக்னஸும் கிடைக்கும், நம்மளுக்கு ரொம்ப ஹெவியாக வந்து நம்மளுக்கு ஃபீல் ஆகாது. அதனால தான் நம்ம வேக வச்ச சுண்டலில் ஒரு கைப்பிடி சுண்டல் எடுத்து இந்த மாதிரி பல்ஸ் மோடில் போட்டு நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப ஹெவியாக இல்லாமல் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலைகள் வந்து பொடி பொடியாக நறுக்கி இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான். சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் கிடைக்கிற அதே மாதிரியே சன்னா மசாலா ரெடி. கண்டிப்பாக நீங்களும் இதே போலவே ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.